ஹெட்டிங் குமாரஸ்தவ விளக்க உரை. திருப்புக சதுரர் சேத ராமலிங்கம் பிள்ளை BA BT. அன்றன் பண்ணி முன்னுரை பாம்பன் அடிகள் அருளிய நூல்களை பயில்வோர் முதலில் குமாரஸ்தவம் கூறியே தொடங்க வேண்டும் என்பது அடிகளார் கட்டளை. அதன்படி குமாரஸ்தவ விளக்கம் வருகிறது. மடமொழியாது. ஸ்தவம்னா நூல். குமாரஸ்தவம் என்பது குமாரபிரானை தோத்திரம் செய்யும் நூல் ஸ்தவம் என பொருள்படும். ஹெட்டிங் பண்ணி குமாரநாம சிறப்பு மேலவர் போற்றும் வேலவர் திருநாமங்களுள் அன்றன் பண்ணி குமரன் என்ற திருநாமம் தனிச்சிறப்புடையது. அதற்கு பல பொருள்கள் கூறப்படுகின்றன. அவற்றை சிறிது நோக்குவோம். எம்பிரான் மற்றவர்களைப் போல குழந்தையாய் கிழவனாய் வளர்ந்து வாழ்ந்து மடிதல் இன்றி என்றும் மாறாத இளம் குருத்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே. சின்ன குருத்து கோலத்துடன் இருப்பவன். அதான் குருத்து அப்படி வருது. அதே மாதிரி மனுஷால குருத்தெல்லாம் சின்ன குழந்தை குருத்து கோலத்துடன் இருப்பவன். ஆதலால் அன்றன் பண்ணி எப்போதும் இளையான் என்றும் இளைய பெருமாளேங்கிற கொட்டேஷன்ல சதா பாலத்வாத் எப்போதும் குழந்தையா இருக்கிறதுனால அன்றன் பண்ணி குமாரக எனப்படுகிறான். அவனுக்கு பேர் வந்த காரணம் சதா பாலத்வா, எப்போதுமே சதா பால ரூபாபி எனப்படுகிறான். இப்பொருளில் நம் அருணகிரிநாத சுவாமிகளும் கொட்டேஷன் என்றும் அகலாத இளமைக்கார என போற்றுகிறார். அன்றன் மணி முருகன் என்ற தனித்தமிழ் சொல்லும் அன்றன் மணி குமரன் என்ற சொல்லின் பொருளே கொண்டதாகும். நம்பர் 2 எம்பிரான் ஆரம்பிச்சது. அதாவது குமரோட நாமங்களை ஆராயிறார். நம்பர் 2 ஆண்டவனுக்கு இரு பக்கங்களிலும் வள்ளி தேவயானை என்ற இரு தேவியர் உலர் என்பது பௌராணிக உலகம். ஆயினும் அவ்விரு தேவியர்களும் இச்சை கிரியை என்ற சக்திகளேயாம். இறைவன் இடத்திலிருந்து பிரிக்க முடியாத வேட்கையும் செயலுமே இவர்கள் ஆவர். இச்சை கிரியை நம்ம தமிழ் சொல்ற மாதிரியோ தமிழ் செயலுமே இவர்கள் ஆவர். இவர்கள் இச்சா கிரியா சக்தி தமிழர் சொல்றாரு. இவர்கள் ஆவர் இந்த 2 பேரும். எனவே முருகவேல் இரு தேவியர்கள் உடன் இருந்தாலும் பிரம்மச்சாரியே என்க. மேலும் உலகத்தவர் போல் மனைவியரை கொண்டு சம்சார சாகரத்தில் அழிந்துவான் அல்லன். அவன் அன்றன் எப்போதும் பிரம்மச்சாரியாக இருப்பதால் குமாரன். அது ஒரு அரணை. எப்போதும் பிரம்மச்சாரியாக இருப்பதால் குமாரன் எனப்படுகிறான். அடுத்த பேரா அந்த அது டெபினிஷன் குமாரனுக்கு இல்ல 3 இல்ல அதேதான். அதுல சொன்ன மாதிரியோ அந்த ஃபர்ஸ்ட்ல டெபினிஷன் வந்தது சதா பாலத்வாத் குமாரக. இது 2வது அர்த்தம். அதே மாதிரி குமாரனுக்கு இது சதா பிரம்மச்சாரித்வாத் குமாரக. இக்கருத்தை திரும்பி கொட்டேஷன் பவன் பிரம்மச்சாரியாவான் சிவபெருமானுக்கு சொல்றார் சிவஞான சித்தியார் என்று சிவஞான சித்தியார் கூறுவதை நோக்குக. சிவன் நமக்கு பவாய ருத்ராய தாம் பவன் சிவபெருமானுக்கு அந்த பவன்கள் பேர் உண்டு என்று சிவஞான சித்தியார் கூறுவதே நோக்குக. அதுல வருது. இதே முருகன் சொல்ற கருத்தை சிவபெருமானுக்கு சொல்ற 2 பேர் ஒண்ணுதான். அப்புறம் 3 அண்டர் மணி கவ் டேஷ் பிருத்திவியாம் சம்ஸ்கிருதம் பிருத்திவம் பிருத்தி உலகில் அதாவது பூமியில் அதாவது கவ் இல்ல கௌ கரெக்டா கௌ தான். கோலோகராத பெருமாளே அது கௌமாரம் குமாரத்துக்கு இது கௌ பிருத்திவியம் பூமிக்கு பேரு கௌ பிருத்திவியாம் கமா. அதே மாதிரி அண்டர் மாம் அதான் குமார பிரிச்சு சொல்றாரு. மாம் டேஷ் லட்சுமி அப்புறம் கமா ராத்தி ராத்தி டேஷ் அதாவது கௌ மாம் ராத்தி குமார் ராத்தி டேஷ் ததாதி வாட் ததாஜா கொடுக்குறது ததாதி வாட். அதனால குமார அன்றனை கௌ மாம் ராத்தி குமாரக. அதாவது பிருத்திவியாம் லட்சுமி ததாதி. அதாவது அர்த்தம் சொல்லியிருக்காரு. பூமியில் செல்வத்தை தருகின்றவன் குமரன் என்ற பேர் படைத்த பெருமான் தன் பிரிவிலா அடியார்களுக்கு வற்றாத செல்வம் அனைத்தையும் வாரி வழங்குவான். இதனை வைத்தீஸ்வரன் கோயில் எனப்படும் புள்ளிருக்கு வேலூரில் உள்ள முருகப்பிரானுக்கு செல்வமுத்து குமரன் என்ற திருநாமம் வழங்குவது காண்க. சரி 4 தேம்பி அன்றன்மணி கௌ கௌ டேஷ் பிருத்திவியாம் அன்றன்மணி மாரயத்தி மாரயத்தி மன்மதவத் மன்மனை போல் தமிழ்ல மன்மதவத் ஆச்சரதி இதி வா குமாரக அன்றன்மணி. அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்? பூமியில் மன்மதனை போல் அழகன். இந்த உலகில்
பூமியில் உலகம். மன்மதன் அழகு இங்கதான். முருகப்பிரானுக்கு வேல் அன்றலின் மணி வேல் என்ற பெயர் உண்டு. திருப்பி வேல் அன்றலின் மணி வேல் என்று முருகவேல் வேல் என்று மன்மதனுக்கும் பெயர் உண்டு. அவன் காமவேல். அழகினால் ஏன் மன்மதனுக்கு பெயர் வந்ததுன்னா பிறரை வேட்கை இல்ல வார்த்தையிலிருந்து வேல் வருது. அவர் அதனால பிறரை விரும்பச் செய்வான் ஆதலால் இப்பெயர் வந்தது. அழகினால் பிறரை விரும்பச் செய்வான் ஆதலால் இப்பெயர் வந்தது. முருகவேல் கந்தவேல். ஆனால் முருகவேலின் அழகு கண்டார்க்கு செம்மை நலம் என்ற சிவநலத்தை உண்டாக்க வல்லது. கர்மாமிசை காலன் வரையில் அவருக்கு சொல்லி, அதாவது அவர் யமன் மாதிரிதான் மன்மதன். அவன் பிறவிய கொடுப்பான், இவன் பிறவி அழிப்பான். 2 பேரும் ஒண்ணுதான். 2 பேரும் கருப்பு நேரம், 2 பேரும் வருவான். இவரு சிவப்பு நேரம். மன்மதன் அழகால் விளைவது கருவில் சேர்க்கும் பிறவியே. கார்வேல் என்று மன்மதனையும் இக்காரணம் பற்றியே அழைப்பர். 2 அர்த்தம் இந்த இடத்துல. கார்வேல்னா கருப்பு நிறம். அதே மாதிரி அவன் சேர்த்துறதும் கருப்பான நரகத்துல கொண்டு போய் சேர்ப்பான். அவனோட வர இதனால அழைப்பர். 5 அன்றைய மணி மாரக குமாரங்கிற அர்த்தம். மாரக டேஷ் மன்மதனை அன்றன் பண்ணி குர்ச்சிதம் செய்பவன். குர்ச்சிதம் ஒதுக்கிறது செய்பவன். எந்த வேளையும் அருள் செய்யும் கந்தவேல் அன்றன் பண்ணி குமாரன் என்றும் பொருளாகும். நிறம் கரிய நாய் காமவேதனையை மிகுவிட்டு பிறவையாகிய கருவாதனைக்கு வழி கோலும் மன்மதனை தனது செந்நிற அழகினாலும் வீட்டின் வேட்கையை தூண்டி வீட்டின் வேட்கையை தூண்டி மன்மதன் இல்ல மற்றவாளுக்கு மன்மதன் அப்புறம் அதை போய் சேரணும். அந்த லைன் தூண்டி முத்தி நலத்துக்கு முன்னின்று அருளுவதால் அப்படி சொல்ற. குர்ச்சிதம் செய்வதால் இவர் மன்மதனை குர்ச்சிதம் செய்வதால் அங்க போய் சேரணும். குர்ச்சிதம் செய்வதால் குமரன் என்ற பெயர் உண்டு. மாரக அன்றன் மணி கொலோன் டேஷ் மன்மத வேதனை அன்றன் மணி ஒழிப்பவன். அஜானம் தன்னை அகழ்விக்கும் அந்த வார்த்தை போட்டிருக்காரு. அகழ்விக்கும் மெய்ஞான பண்டிதன் குமரனாம். அல்லது இப்படி சொல்லலாம், குர்ச்சிதமான மலத்தை மாற டேஷ் அழிப்பவன் தான் குமரன். அன்றன் மணி குமரன் மாறா அடிக்கிறது. ஹிந்தியில சொல்றா மாறோ அடிங்கிறது. மாற அழிப்பவன் தான் குமரன். இக்கருத்தை நமது பாமனடிகள் அவருடைய தகராலய ரகசியத்தில் செய்யும். அந்த வார்த்தையை மட்டும் அதுக்கு மட்டும் அண்டை மட்டும் போறோம். குவெனும் குர்ச்சித மாமலம் கொன்றருள் செய்பவன் அன்றமணி மாறன் என்று ஒவ்விடும் அர்த்தமதாம் இவை ஒன்றும் நுவர்ச்சி சொல்லுதல் நுவலுதல் அன்றமணி குமாரன் என்று உவ்வுளர் நாவில் எழும்பவே குமாரங்க வாயில நாக்கள சொன்னா உள்ளது சந்ததம் நன்னிலை பவ்வம் எனும் கடல் பவ்வம் எனும் குமரா என அப்பதான் சந்தம் வரும். குமரா என பண்ணுனர் சொல்லுபவர் பாசரை பாருமே என்பதும் காண்க. குவ்வெனும் உவ்விடும் உவ்வுளர் பவ்வம் எனும். அதனால்தான் அது இருக்கு. அப்புறம் உவ்வுளர் பவ்வம் எனும். அந்த மோன வருது இல்லையா? ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் இருக்கிறதுல சிலதெல்லாம் நம்ம சிம்பிளும் இருக்கு. அதுலதான் 64 அதுலதான் வருது. சல்தற்பாலது ஜாதி விகர்த்தரே உள்ளற்பாலது குகன் பாதமே. ஜாதி வித்தியாசங்களை தள்ளு பாருமே. பாருன்னா அழிவு போகும். பாருவது என்பதும் காண்க. புரியுதாமா? என்பதும் காண்க. இப்போ அண்டர்லைன் பண்ணிங்கோ. இது பிராக்கெட் போட்டுங்க. நான் சில சேர்த்திருக்கீங்க. இந்த தொடருக்கு அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். இது அர்த்தம் சொல்ல மூலம் சேதாரா நான் அர்த்தம் சொல்றேன். இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லி வேற சில கருத்து சொல்லியிருக்கேன். கூ என்னும் குர்ச்சிதம் அருவருப்பான மலம் எனும் பொருளை தருகிறது. மாறன் என்றால் அம்மலத்தை அழித்தருள்பவன். அவ்விரண்டும் பொருந்திய தொடர் மொழியே குமாரன் என்னும் பெயராக தபோதரர் நாவில் தோன்றி, அதான் உவ்வுங்கிறதுக்கு ஞானமுடையவர் தபோதரர் நாவில் தோன்றி உள்ளது. இந்த லைனுக்கு லைன் நிறைய அர்த்தம் சொல்றேன். அங்கனமே பிரம்மானந்த வாரதி எனப்படும். பவம் சமுதிரம் ஆனந்த வாரதி பிரம்மானந்த வாரதி எனப்படும் குமரா என்று துதிப்போருடைய துன்பம் நீங்கும். பாசரே பாருமே. அந்த மூலத்துல வந்திருக்கு இல்லையா? அதோட அதுக்கு அர்த்தம் அந்த அர்த்தம் இங்க வருது. அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். துதிப்போருடைய துன்பம் தேங்கும். பன்னுனர் பாசரே பாருமே மூலம்.
இக்கருத்தை அதாவது முருகனே ஆனந்த வாரிதின்னு சொல்றதுக்கு திருவாசகத்தில் ஒரு கருத்து வருது, அது சொல்லியிருக்கேன். இக்கருத்தை திருவாசகத்தின் கண் போற்றி திரு அகவலில் காணலாம். கொட்டேஷன்: அழிவிலா ஆனந்த வாரி போற்றி, அழிவிலா ஆனந்த வாரி போற்றி. இதே போல் சிருங்கேரி பீடத்து பூர்வ ஆச்சாரியார் கொட்டேஷன் குஹ சப்தத்திற்கு விளக்கம் கூறி அருகில் இருக்கிறார். குமாரனுக்கு மாதிரி அவர் சொல்லியிருக்கார். குகத்துக்கு சரவணபவா புஜங்கத்துல குஹ என்ற சொல்லில் கு என்ற எழுத்து வலிவு மிக்கதும் தடுக்க முடியாததுமான இருளை குறிக்கிறது. அந்த குங்கிற வார்த்தை. ஹ என்ற எழுத்து அதன் மறைவை வெளிப்படுத்தி ஹத்தி பண்றது தீர்த்து கட்டுகிறது. ஹ என்ற எழுத்து அதன் மறைவை வெளிப்படுத்துகிறது. அதனால் குஹ என்ற பெயர் மோகத்தால் ஏற்பட்ட அஞ்ஞான இருளை சிறச் செய்வதை குறிக்கும். பிராக்கெட் என்று குமாரில் வர அதே கருத்து தான் குகர்லயும் வரும். பூ மாரையத்தி அதே மாதிரி குகல பூ அந்தி அந்தி ஹத்தம் 8 குச்சிதான மாரையத்தி இட்டிவா சேர்த்து பிடிச்சி எழுதுங்க. மாரையத்தி இட்டிவா குச்சிதங்களை சம்ஸ்கிருதத்துல குச்சிதான் மாரியட்டி இச்சிவா குமார. அதாவது மனுஷால் குச்சி இருந்தா குஷன்னா அந்த மரம் சொன்னாரு. குச்சிதானா அது மாதிரி அசுரர்கள், அதாவது அந்த முங்கெல்லாம் குச்சிதாலை கொல்லுகிறவன் மாரையட்டி இச்சிவா குமார. குச்சிதாலை கொல்லுகிறவன் குமாரன். குச்சிதாலை அதாவது குச்சிதான் உடையவர்கள் குச்சிதார்கள். கெட்ட குணங்கள் உலகத்துல கெட்ட குணங்கள் அழிக்கிறவன் கொல்லுகிறவன் குமாரன் என்பன போன்ற பல பொருள்களும் கூறப்படுகின்றன. சவம் கேட்டீங்களா? அதுக்கு அவரே சொல்லியிருக்காரு. அண்டனை பண்ணி சவம் அண்டனை பண்ணி கொலோன். சவம் என்ற வடசொல் ஸ்தோத்திரம் என பொருள்படும். பிராக்கெட்ல நாமம் பகர்வதே ஸ்தவம் என்று மாதவ சிவஞான யோகிகள் அருளிய சிவதத்துவ விவேகம் என்ற நூல் தெரிவிக்கிறது. ரங்கராஜ ஸ்தவம் என்றொரு வைணவ நூலும் எங்கிட்ட வெங்கடேச ஸ்தவம் ஒன்று இருக்கு. அவன் நிறைய ஸ்தவம் பண்ணிருக்கா வைஷ்ணவர்கள். என்றொரு வைணவ நூலும் பிற வடமொழி நூல்களும் இப்பெயரில் வழங்குவது அறிக. நெக்ஸ்ட் பேரா ஹெட்டிங்.